ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன், அதாவது மத்திய சேமிப்பு கிடங்கு துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வீட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேனேஜிங் ட்ரெயினி, அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. வேகன்சி பார்த்தா 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஆரில் 19, ஓபிசியில் 11, இடபிள்யூஎஸ் 4, எஸ்சி எஸ்டியில் 3 கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடின்னு பார்த்தா 2 கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 60,000 1,80,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வயசு பார்த்தீங்கன்னாக்கா 28 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிலே டெக்னிக்கலில் கொடுத்துருக்காங்க. இவிஎஸ்சில் 1 வேகன்சியும், ஓபிசியில் 3 வேகன்சியும், எஸ்சியில் 1 வேகன்சியும், யூஆரில் 8 வேகன்சியும், பிடபிள்யூவில் 1 வேகன்சியும், மொத்தமாக 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஸ்கேலில் இவங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 60,000 1,80,000 பே பண்ணிடு டியூரேஷனுக்குள்ளே பே பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 28 வயசில் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. யூஆரில் 1 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் 1 வேகன்சியும், எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாகில் கொடுத்துருக்காங்க. அது 4 வேகன்சியும், எஸ்டியில் வந்து 1 வேகன்சி, ஓபிசியில் 2 வேகன்சி, பிடபிள்யூவில் 1 வேகன்சி, மொத்தமாக வந்து 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 40,000 1,40,000 கொடுத்துருக்காங்க. இது வயசு பார்த்தீங்கன்னாக்கா 30 வயசுக்கு மேலே இது பண்ணணும் அப்படின்ற, அதாவது 30 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேர் சூப்பர்டென்ட் ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க, சூப்பர்வைசர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சி யூஆரில் 13, எஸ்சியில் 3, எஸ்டியில் 2, ஓபிசியில் 2, இடபிள்யூஎஸில் வந்து 1 கொடுத்துருக்காங்க. பேக்லாகில் பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூடி மட்டும் கொடுத்துருக்காங்க. 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 40,000 1,40,000 வரையும் கொடுத்துருக்காங்க. நாட் பிஹேவன் இயர்லி 30, அதாவது 30 வயசுக்கு மேலே கூட 30 வயசுக்குள்ளே கொடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல், அது பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் வேகன்சி 17 வேகன்சி எஸ்சியில் கொடுத்துருக்காங்க. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் 18, யூஆரில் 33, இடபிள்யூஎஸில் வந்து 8 வேகன்சி, பேக்லாகில் வந்து பிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. 81 வேகன்சி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதில் இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 29,000 93,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயசுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் வேர் ஹவுஸ் ஆஃப் அதர் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. யூடி அண்டு லடாக் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் இருக்கவங்க அவங்களும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரிண்டென்டென்ட் ஜென்ரல், அதாவது எஸ்ஆர்டியும் கொடுத்துருக்காங்க. கரண்ட் வேகன்சி வந்து 2, பேக்லாக்லாம் கிடையாது. டோட்டலாக 2 கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 1,40,000 கொடுத்துருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதுவும் எஸ்ஆர்டி தான், அது நில்லு கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசியில் 2, யூஆரில் 5, இடபிள்யூஎஸில் 1, பேக்லாகில் எதுவுமே கிடையாது. 10 வேகன்சி மட்டுமா கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 29,000 93,000 வரையும் கொடுத்துருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா 28 மேலே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா லடாக்கில் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஆரில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்தாங்க. பேக்லாக் கிடையாது. 2 வேகன்சி தான் மொத்தமே கொடுத்துருக்காங்க. 29,000 சம்பளம், 29,000 93,000 கொடுத்துருக்காங்க. 28 வயசுக்கு மேலே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரி மினிமம் ஏஜே வந்து பார்த்தீங்கன்னா 18 கம்பல்சரி பூர்த்தியாக இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன, அதாவது அவங்கள்ட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 14/12/2024 டு 12/1/2025 கொடுத்துருக்காங்க. அதே சேம் டேட் தான் வந்து ஆன்லைன் ஃபீ பே பண்ணுறதுக்கும். டவுன்லோட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு வந்து மெயிலுக்கோ இல்லை மெசேஜோ வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்லாம், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கரண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, ஆன்லைன் எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எம்பிஏ முடிச்சிருக்கணுன்றாங்க. எம்பிஏலே பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு ஆர் ஹியூமன் ரிசோர்ஸு, அப்படி இல்லை இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு அதுமாரி கேட்டிருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் ரெக்கக்னிஷன் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவும் கேட்கல, ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ஃபோர்த் முடிச்சிருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், அது என்டோமாலஜி, அது மைக்ரோபயாலஜி ஆர் மைக்ரோ கெமிஸ்ட்ரி ஆர்
ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் பயோகெமிஸ்ட்ரி ஆர் ஜுவாலஜி வித் என்டோமாலஜி ஃபார் ரெகக்னேஷன் இன்ஸ்டியூட். அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க. அதுவும் ரெகக்னேஷன் பண்ணியிருக்கணும், யூனிவர்சிட்டி ரெகக்னேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு செயின் மேனேஜ்மெண்ட் அல்லது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் பிகாம் ஆர் பிஏ காமர்ஸ் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட். அதாவது பிகாம் பண்ண அப்ளை பண்ணிக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சாரி, பிகாம் ஆர் பிஏ காமர்ஸ் பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், சிஏ படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் இருக்காங்க அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் அது சூப்பர் வேகன்சி கேட்டிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கேட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் கம்பல்சரி யூனிவர்சிட்டி இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது வந்து டிகிரி இன் அக்ரிகல்ச்சரில் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. அதாவது டிகிரின்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி அதுமாதிரி சப்ஜெக்ட்டில் வந்து கம்பல்சரி இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் 2 சொன்னீங்க பார்த்தீங்கன்னா லடாக்கு, அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பரிண்டரில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணியிருக்கணும், டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது இது சேம் தான், டிகிரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதாவது ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி அதுமாதிரிலாம் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் லடாக்கில் கேட்டிருக்காங்க, யூடிஆர் லடாக்கில் கேட்டிருக்காங்க. அதே சேம் இது தான், டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் டிகிரி இது ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி அதுமாதிரி படித்தா ஓகே தான் சொல்லியிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸஸாக பண்ணிக்கலாம். ஓபிசின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸ் எக்ஸஸாக பண்ணிக்கலாம். பிடபிள்யூடியும் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸஸாக பண்ணிக்கலாம். அதே சர்வீஸ் மேனோ இல்லை இன்க்ளூடிங் எமர்ஜென்சி கம்பெனியோட அதுமாரி இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 இயர்ஸ் சப்மிட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் மேன்லேயே வந்து போஸ்ட் கோடில் வச்சுட்ருப்பாங்க ஒருத்தர் சர்வீஸ் மேன் இருக்காங்க அவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் டெக்னிக்கல் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷ்னல் நாலேஜு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் நாலேஜு, ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, டேட்டா அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 200 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 200க்கு 200 மார்க் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மீடியம் வந்து ஓகேங்களா, அது வந்து 2.5 hours ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அண்டு சப்ஜெக்ட் நாலேஜு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் நாலேஜ், ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, டேட்டா அனாலிசிஸ் அண்டு குவான்டிட்டி ஆப்டிடியூடு. அதாவது 200 மார்க் தான் சொல்லியிருக்காங்க. அது 2.5 hours தான் சொல்லியிருக்காங்க. சேம் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் சூப்பர் ஜென்ரல் பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ் ஆப்டிடியூடு, குவான்டிட்டி ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் இதை சேம் தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 200 மார்க் தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 200, அது 2.5 hours தான் உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சேம் அதே ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, டேட்டா அனாலிசிஸ்ட்டு, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 200 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க்கு 200 மார்க்கு தான். இங்கே மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் கொடுத்துருக்காங்க. 2.5 hours எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இதில் கட் ஆஃப் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அதில் வந்து ஜென்ரலுக்கும் டெக்னிக்கலுக்கும் வித் அக்கௌண்டன்ட்டு சூப்பரண்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1:5ன்ற மாரி கொடுத்துருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா 1:5ன்ற மாரி மெரிட்டில் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. அதாவது கேண்டிடேட் அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 14/12/2024 டு 12/1/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓன் ஃபோட்டோகிராஃபி அதுக்கு சைஸில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் வித் பிளாக் இங்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் கொடுக்க சொல்லி கைரேகை வைக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒயிட் பேப்பரில் ப்ளூ ஆர்
பிளாக் இங்கில் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து டிக்ளரேஷன் கேட்பாங்க, அது வைக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கான டாக்குமெண்ட்டு தான் வைக்க சொல்லியிருக்காங்க கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, உமன் கேண்டிடேட்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. பட் இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் ரூ. 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட், அதாவது ஓபிசிலே அன்ரிசர்வ்டு, ஓபிசியில் இடபிள்யூஎஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீ 850யும் இன்டிமேஷன் ரூ. 500 கொடுத்து ரூ. 1350 பே பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ரீஃபண்டபிள் ஃபீ ரெக்யூர்ட் பே ரெஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அட்ற அமௌண்ட் ரீஃபண்ட் கிடையாது, கம்பல்சரி நீங்கள் பே பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வைஸ், அதாவது ஸ்டேட்டுக்கு சர்க்கிள் வைஸ் போட்டிருக்காங்க. நம்ம சர்க்கிள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணோம், எக்ஸாம் சென்டர் அங்கே தான் போடுவாங்க. நம்ம அங்கே தான் போய் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபஸ்ட். இதுக்கான இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதா உங்களுக்கு அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. நன்றி.